ஏண்டா அந்த விஜய தொட்டம் நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க. யாருக்கு? திமுகவுக்கு இல்ல, மக்களுக்கு. பொடி பொடியா நுணுக்கி கொடுத்த குழந்தை எங்க? குழந்தையே அவர்தான். தாவேக ஆட்சியில 5 பேரையும் கைது பண்ணா நீதிமன்றம் சொல்லி வீட்டுக்கு போன ஒருத்தன் சிறைக்கு போகல. அந்த லட்சத்தை கைது பண்றாங்க. எவ்வளவு காலத்தின் கோலம் பாருங்க. மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்படிப்பட்ட முடிவெடுக்கிறது ஏங்க? எதையுமே தெரியாதுங்க, எதுவுமே தெரியாதுங்க அவருக்கு. யாரு வந்தா நாடு நல்லா இருக்கும், யாரு வந்தா எல்லாம் சிறப்பா இருக்கும், யாரு வந்தா நாட்டை சரியா நிர்வாகம் பண்ணுவா, ஆளுகை செய்வா, அதெல்லாம் யோசிக்காம தனக்கு பிடிச்ச நடிகருக்கு ஓட்ட போட்டுட்டான். விளைவு வெறும் 55 நாள் தான் இருக்கு. வெறும் 55 நாள், ஏறக்குறைய 2 மாசம். இன்னும் முழுசா 4 ஆண்டு காலம் 10 மாசம் இருக்கு. வச்சு செஞ்சிருவாங்க. அவர் எல்லாத்துக்கும் வசனம் தான். ஏண்டா அந்த விஜய தொட்டம் நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க. யாருக்கு? திமுகவுக்கு இல்ல, மக்களுக்கு. ஏண்டா அந்த விஜய்க்கு ஓட்டு போட்டோம் நினைச்சு ஃபீல் பண்ண வச்சு. அதுல சட்டமன்றத்தில் பஞ்சலாக்கு. நாங்கள் மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொடவும் விட மாட்டோம், தொட்டவர்களையும் விட மாட்டோம். என்ன பண்ணுவீங்க? தேடி பிடிச்சு கட்சியில் சேர்த்து பொறுப்பு கொடுத்து. நாங்க தூய சக்தி. என்ன ஒரு தூய சக்தி? விஜயபாஸ்கர் யாருப்பா? விஜயபாஸ்கர் யாரு? எம்ஆர் விஜயபாஸ்கர் யாரு? விஜயபாஸ்கர் சொத்து வைப்பு வழக்குக்குள்ள குற்றம் சாட்டப்பட்ட ஒரு ஊழல் பேர்வழி. எம்ஆர் விஜயபாஸ்கர் யாரு? அவரும் அப்படித்தான். திமுகவில் அதிமுக ஊழல் பண்ண சேர்த்துக்கிட்டு ஊழலை ஒழிக்க போறாரு. அதிமுகவில் எவன் ஊழல் பண்ணானோ MC சம்பத், கடம்பூர் ராஜு, விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், திருச்சி வளர்மதி அத்தனை சேர்த்துக்கிட்டு நான் ஊழலை நிற்க போறேன், ஒழிக்க போறேன் அப்படின்னு நாடகம். எப்படி ஒழிக்க முடியும்? எப்படி சாத்தியம்? நீங்க எப்படி தூய சக்தி? நீங்க என்ன சொல்றீங்க? திமுக அதிமுக வாக்கு காசு கொடுத்ததுங்கிறீங்க. நீங்க காசு கொடுக்கலன்னு வாத்துக்கு வச்சுக்குவோம். இப்ப திமுக அதிமுக காசு கொடுத்ததுன்னா அதிமுக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தது 30 கோடியில இருந்து 50 கோடி வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்க. 50 கோடி செலவு பண்ணி சட்டமன்ற உறுப்பினராகி வாக்கு செலுத்த மைய அழியறதுக்குள்ள 1 மாத காலத்துக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ஏன் ராஜினாமா பண்றான்? எதுக்கு? மக்கள் மீது அளவற்ற பற்ற மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசையை திறந்துட்டானா எதுக்கு? 50 கோடியை செலவு பண்ணோம். தாவேகாவுக்கு போனா 200 கோடி கொள்ளையடிக்கலாம்ங்கிற லாபரட்ட கணக்கு. அப்படிப்பட்ட ஆட்களை தாவேகா சேர்த்துட்டு எப்படி லஞ்சத்தை எதிர்க்க முடியும்? எப்படி ஊழலை ஒழிக்க முடியும்? இல்ல போதை பொருளை நாங்க எதிர்க்கிறோம். மதாத்தம்ல ஓடுங்க. எங்கிட்டு வர்றது? உங்க அமைச்சர் சரத்துல ஒருத்தருக்கு அந்த IPL போட்டார போதைய. அது என்னது? இல்லங்க, குழந்தைக்கு வந்து நாங்க மாத்திரைய பொடி பொடியா நுணுக்கி கொடுத்தோம். குழந்தை எங்க? குழந்தையே அவர்தான். குழந்தைய காணுங்க. IPL கிரிக்கெட் போட்டி அவ்வளவு ஒளி, அவ்வளவு இறைச்சல். எவனாவது குழந்தைய தூக்கி போவானா? ஆனா சொல்றாங்க பாருங்க, எதை சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்க. கேன போயிடு நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சொல்றது. குழந்தைக்கு அப்படியே பொடி பொடியா நுணுக்கி கொடுத்தாரு. கை குழந்தைக்கு எவன்டா மாத்திரை கொடுக்குறான்? போல கை குழந்தைக்கு யாரு மாத்திரை சொல்றா? ஊசிதான் போடுவாங்க. ஆனா அந்த கதையை சொல்றது. அந்த சரத்தை அமைச்சர்களை வச்சுக்கிட்டு போதையை ஒழிக்க போறாரு. இந்த பக்கம் விஜயபாஸ்கர் அவர் யாரு? இவர் கஸ்டமரு, அவர் சப்ளையர். அமைச்சராக இதே விஜயபாஸ்கர் இருக்கிறப்ப போதை நிறுவனங்கள்கிட்ட காசை வாங்கிட்டு முறையீடாக தமிழ்நாடு முழுக்க அனுமதி கொடுத்தாரா இல்லையா? அந்த விஜயபாஸ்கர் எதுக்காக சேர்த்தீங்க? ஏன்னா பெரும்பான்மை இல்ல, 107 இடம் தான் இருக்குது. அந்த பெரும்பான்மை இடத்தை பிடிக்க யாரு காலையும் பிடிக்கலாம், யாரு கழுத்தையும் தெரிக்கலாம். அந்த எல்லைக்கு இது தாவேகா போகுது. திமுக கொடுத்து கேடு கட்டாச்சு, கொடுங்கோலாச்சு. ஆனா வரக்கூடிய காலம் திமுகவே பரவாயில்ல, அதிமுகவே பரவாயில்ல நினைக்க கொண்டாந்து வெறும் 50 நாளுக்கே இந்த பாடு. 50 நாள்ல தமிழ்நாடு முழுக்க சட்ட ஒழுங்கு சீர்கெடுத்து போதைப் பொருட்களின் புழக்கம், பெண்கள் மீதான பாலியல் வன்முறை. கேட்டா சிங்கப்பன் அதிரடிப்படை அமைச்சிருக்கிறோம். என்ன ஒரு சிங்கப்பன் அதிரடிப்படை? அந்த ஒரு படத்தை சொல்லுவார்ல, ஸ்னேகா
சேகா அந்த பேர்லாம் தான் விழுந்துட்டேன். அந்த மாதிரி சிங்கப்பெண் அதிரடி படை, சிங்கப்பெண் பரவாயில்லையே, அதிரடி படை பரவாயில்லையே. ஆனா உண்மையிலேயே விஜய் மாதிரி அதுவும் தண்ணி. ஏன்னா சிங்கப்பெண் அதிரடி படை அதோட வேலை என்ன? அவங்க வேலை என்ன? அவங்க ரோந்து போவாங்க. ரோந்து போறப்ப இந்த இந்த பேருந்து நிலையம் இருக்குதா, அங்க குற்றம் நடக்குதா, குறுக்க போட்டு தடுப்பாங்க. இல்ல குற்றவாளி காணா பிடிச்சு காவல் நிலையத்துல ஒப்படைப்பாங்க. அவ்வளவுதான். காவல் நிலையத்துல ஒப்படைக்கப்பட்ட பிறகு வழக்கு போடுதா விடுவிக்கப்படுதாங்கிறத அவங்க தீர்மானிக்க முடியாது. ஏன்னா அவங்களால வழக்கு போடவோ புலனாய்வு செய்யவோ விசாரணை செய்யவோ எந்த அதிகாரம் இல்லை. அதிகபட்சமா ரோந்து போகலாம், வாகனத்துல ரோந்து போகலாம். இந்த ரோந்து போறதுக்கு ஏற்கனவே அம்மா பெட்ரோல்ங்கிற ரோந்து படம் இருக்குது, பிங்க் பெட்ரோல்ங்கிற ரோந்து படம் இருக்குது. அது என்ன செஞ்சோ அதைத்தான் இது பண்ணணும். ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல பெண்களோட மக்கள் தொகை வந்து 4 கோடி. 4 கோடி. ஆனா சிங்கப்பூர் அதிரடி பட 2560 பேர். அதை மேலும் விரிவாக்கம் பண்ணாலும் 5000 பேர். 5000 பேரை ரோந்து பக்கம் வச்சு 4 கோடி பெண்களை காப்போம் தாங்க. தமிழ்நாட்டோட நிலப்பரப்பு எவ்வளவு பெருசு? உலகத்தில் இருக்கக்கூடிய சுதந்திரம் பெற்ற 100 நாடுகளை விட பெரிய நிலப்பரப்பை கொண்டது தமிழ்நாடு. இங்கிலாந்து நாட்டுக்கு நிகரான நிலப்பரப்பை கொண்டது தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டுல 5000 பேரை வச்சு ரோந்து போய் நான் பெண்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும்னு விஜய் சொல்றாருன்னா இதெல்லாம் படத்துல நடக்கலாம், நிஜத்துல நடக்க வாய்ப்பு. வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடை, அந்த மதுபான கடையை மூட துப்பு இல்லை. திமுக மதுபான கடை நடந்துச்சு, அதிமுக மதுபான கடை நடந்துச்சு. நாங்க மாற்றம் வந்தீங்களே, மதுபான கடையை மூட வேண்டியதானே? ஏன் மூடல? என்ன மூட மாட்டார்கள். இது திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்றம் இல்லை. திமுக அதிமுக பண்ணதை இன்னும் வீரியமா பண்ணுவான். அவனாவது கொஞ்சம் நாடகம் போடுவான், வேடம் போடுவான். இவன் வந்து குற்றம் பண்ணிட்டு கூச்சமே இல்லாம தெரியுமா? இங்க 50 நாட்கள்ல பாருங்க, சட்டம் ஒழுங்கு சீர்கெடுது, வன்முறை நடக்குது. யார் செய்யறான்னு பார்த்தா தாவே ககாரேஜினான். விதவை பெண்ணு ஒருத்தவங்க அந்த பெண்ணு வீட்டுக்குள்ள ஒரு தாவேக்க துருவாகி போய் புந்துட்டான். அவன் யாருன்னு பார்த்தா இப்ப பார்த்தா அரசு காவல் நிற்கிறான். திருப்பைகுண்டத்துல ஒரு பெண்ணு கூட்டு பாலியல் கொடுத்தேன். யாரு? தாவேக்காவோட பெண்ணு, கட்சிக்கார பெண்ணு. அந்த பெண்ணை 2 பேரும் சேர்த்து கூட்டு பாலியல் குடும்பம் பண்ணிட்டு அந்த பெண்ணு வந்து துணிவோடு வந்து புகார் கொடுத்தாங்க. இதுக்கு காரணம் திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாங்க. ஆனா இதுவரை அந்த திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனா புகார் சொன்ன பண்ண கட்சி பிடிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய மாற்றம்! நான் மாமனா இருப்பேன், நான் அண்ணனா இருப்பேன், இதெல்லாம் மேடைக்கு சொல்றது. நீ என்ன புரட்சிகரமான திட்டத்தை வச்ச? அண்ணன் சீர்திட்டம், மாம சீர்திட்டம், நாத்தா திட்டம், ஓப்படியா திட்டம், இதுவா திட்டம்? தமிழ்நாட்டின் மக்கள் தொகை எவ்வளவு பெருசு? தமிழ்நாட்டோட நிதிச்சுமை எவ்வளவு? திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் நிதிச்சுமை ஏறிடுச்சு. அப்ப வந்தா திமுக போல அதிமுக போல இலவசம் தரமாட்டேன், மக்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன், வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவேன் இங்க திட்டங்களை கொண்டு வந்திருந்தா சரியானது. பிறக்கிற குழந்தைக்கு நான் மோதிரம் போடுவேன், மோதிரம் போட்டு என்ன பண்ண போறேன்? மோதிரம் இந்த பக்கம் மாட்டோம்னா அந்த பக்கம் கட்டிட்டு போய் டாஸ்மாக் வச்சுருவேன். அப்ப என்ன பண்றது? இது எப்படிப்பட்ட ஆட்சி பாருங்க, எப்படிப்பட்ட நிர்வாகம் பாருங்க.